ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு பொய்யானதா? ஒருபோதும் பொய்யானதல்ல. அப்ப யாரை ஆசீர்வதிக்க போகிறார்? உண்மையுள்ள மனுஷர்களை ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி? இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறதான நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாங்கள் உண்மையுள்ளவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தப்பு கணக்கு போற்றக்கூடாது, நான் உண்மை இல்லை என்று. ஏனென்று கேட்டால் ஆண்டவர் ரத்தம் சிந்தி நம்ம எல்லாரையும் சிலுவையிலே மீட்டுக் கொண்டார். சகல ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தவர் அவர். சகல ஜனங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்தவர் அவர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்று இந்த நேரத்தில் சிந்திக்கக்கூடிய காரணம் என்னவென்று கேட்டால், நான் ஆண்டவருக்குள்ள உண்மையாய் இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ள உத்தமமாய் இருக்கிறேன். ஆகவே என்னுடைய குடும்பத்தை, என்னை ஆண்டவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக இந்த மாதத்திலே என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே சம்பூர்ணமான ஆசீர்வாதம், பூரணமான ஒரு ஆசீர்வாதத்திலே, அது என்ன ஆசீர்வாதமாய் இருந்தாலும் சரி, அது நம்முடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதமாய்